ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி என்ன வீடியோனா, ஃபஸ்ட்டு வந்து தமிழ் மக்களுக்கு என்னுடைய வணக்கமும், அது பீகார் மக்களுக்கு வந்து நமஸ்கார். இன்றைக்கி என்ன ஒரு ஸ்பெஷல் டேனா, எங்களோட கல்யாண நாள். 2011 ஸ்டார்ட் பண்ணி இப்போ 2024 ஆயிடுச்சு. ஸோ இத்தனை வருஷம் 2011 ஸ்டார்ட் பண்ணோம், லவ் பண்ணேன். 2011 லாஸ்ட்டாக வந்து லவ் பண்ணேன், பார்த்துக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணோம் லவ். அதுக்கப்புறம் 2018 கல்யாணம், அப்புறம் 2021 தம்பி, இப்போ 2024 இந்த வருஷம் ஓட சேர்த்து 7 வருஷம் ஆச்சு. கல்யாண நாள் வந்து 7 வருஷம் நடந்துகிட்டு இருக்குது. எல்லா வருஷம் தொடங்குது எங்கள் கல்யாண நாள். ஸோ எங்கள் கல்யாண நாள் வந்து எல்லாருமே எங்களை வாழ்த்துங்க. உங்களோட ஆதரவும் சப்போர்ட்டும் எங்களுக்கு எப்போதுமே தேவை. ஸோ உங்களோட ப்ளஸ்ஸிங் எங்களுக்கு வேணும், எங்களை ப்ளஸ் பண்ணுங்கள். ஓகேண்ணாம்மா. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, பிரியாணி செய்ய போகிறோம். கல்யாண நாளுக்கு அதுமா நாங்கள் பிரியாணி செய்ய போகிறோம். அந்த வீடியோ தான் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. அந்த வீடியோ கொடுப்போம். ஆரம்பிச்சிடலாம். நான் வேலை போயிட்டு இப்போ மறுபடியும் வந்தாச்சு. வந்துட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள். இங்கே என்ன எண்ணெய் எடு வந்துட்டு நான் கூட கட் பண்ணி நான் பிரியாணி செய்ய எண்ணெய் இது பண்ணிட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டாச்சு. நல்லா பொன்னிறமாக வர வரையும் கொஞ்சம் இதாக எப்படி அந்த அரிசி மட்டும் கழுவிட்டு கையை போட்டு வெங்காயம் வதங்கிட்டு இஞ்சி போட்டு வச்சு போட்டுருவோம். ஃபஸ்ட்டு நம்ம பட்டை போட்டோம், அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் போட்டோம், அதுக்கப்புறம் பச்சை மிளகா, அப்புறம் வெங்காயம், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டோம். இப்போ வந்து லைட்டாக மிளகாத்தூள் போட்டுக்கணும். நீங்கள் என்ன கம்மி கொஞ்சமாக புதினா போட்டுக்கணும். காமிக்க அங்கே காமிக்க இங்கே காமிட்டு என்ன காமிட்டு இப்போ வந்து கறியை போட்டுக்கலாம். கறியெல்லாம் போட்டு
சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கு கலருக்காண்டி கொஞ்சம் மிளகாய்த்தூள் போட்டு அதை போட்டுட்டு கிண்டினா கொஞ்சம் கலர் கொடுக்கும். இருக்கிற என்னது ஜாஸ்தியாக போடணும். அப்புறம் தக்காளி அதை போட்டுக்கலாம். என்னன்னா தக்காளி, தயிர், கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு பசங்க வச்சுருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இங்கே காமி இங்கே காமி நல்லா புண்ணாங்க லைட் ஆன் பண்ணியா? லைட் ஆன் பண்ணி ஆனில் தான் இருக்கு. மறுபடியும் கொஞ்சமாக உப்பு போடுவோம். இப்போ 2 லிட்டர் வாட்டர் 2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கணும். இதுவரை செஞ்சுருக்கேன் இடையில. அப்போலாம் ஏதோ ஒரு கணக்கில் செஞ்சேன். இன்றைக்கும் ஏதோ ஒரு கணக்கில் செய்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்னங்க புளிப்பு இருந்தாலும் இல்லைனாலும் கொஞ்சம் லெமன் ஊற்றிக்குவோம். ஏன்னா புளிப்பு இந்த லெமனோட ஃப்ளேவர் வந்து வேற மாதிரி இருக்கும். அது பண்ணி நான் லெமன் புளிப்பு ஓகே தான், இருந்தாலும் பரவாயில்ல. லெமனோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அரை லெமன் ஊற்றிடுறேன். ஹாஃப் லெமன் போச்சு. ஆஃப் பண்ண பாருங்க. இப்போ நல்லா கிண்டி விட்டு ஒரு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். நல்லா அந்த கிளம்பட்டும். இதுக்கப்புறம் படுத்துடும் அரிசி போட்டுடும். இப்போ வந்து மூடி வைக்கணும். கறி குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இப்போ வந்து அரிசி சாதம் வந்து அரை வேக்காய வடிச்சிருச்சு. அதை அப்படியே போட்டுக்கணும். அரை வேக்காடா போட்டுருவேன். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்காங்க. பழைய ஒன்று எனக்கு ஆச்சும் ஒன்று ஆக புரியாது. என்ன நேராக வச்சு விட்டுருங்க. எல்லாம் நெய் வந்து லாஸ்ட்டாக போடுறாங்க. நான் ஃபஸ்ட்டே போட்டுருவேன். எனக்கு அப்போ தான் அந்த எல்லா இதாலும் மிக்ஸ் ஆகும்.
நம்ம அதுக்கப்புறம் போட்டு கிண்டினோம்னா அது உடஞ்சி போயிடும். அதனால ஃபஸ்ட்டே போட்டோம். லைட்டாக போட்டாச்சு. பாதி டப்பா போட்டேன். இப்போ லைட்டாக இந்த மூடி வச்சாச்சு. மூடி வச்சு தம் போட்டுருவேன். ஆஃப் பண்ணுவேன். ஏன்னா அரிசி வந்து பாதி வேக்காடாக வேக வச்சு அதுக்கப்புறம் போட்டேன். அதை எப்படி சொல்கிறது, பாதி வேக்காடு தான் போட்டேன். அப்படின்னா தம் போட்டுட்டேன். பச்சை தண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இது ஃபுல்லாக நல்லா இது பண்ணி வச்சு இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். வந்து லோ ஃப்ளேமில் வச்சாச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் போயிடும். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்ன லெவலில் இருக்குன்னு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஓகே, ஓரளவுக்கு வெந்திருக்கு. கரண்டிங்கம்மோ எடுத்து விடலாம். எடுத்து பார்ப்போம். கிட்ட வச்சது சும்மா சாதம் உடையவே இல்லை. பாருங்க உடையில தானே காமி தெரியுதா இல்லையா? பெரியப்பா எப்படி இருக்கு? வெந்துடா பெரியப்பா. கையாலா ஏ மாமா முக்கான் கொல்லே போகுண்ணா. देवा मजा करছে रे बाबू बाबू ओ काय लागे இருக்கு சோறு வந்திருக்கா செஞ்சுக்கிட்டுனா நூன் உப்பு அரிசியெல்லாம் எதுவுமே உடையில பாருங்க. அப்படி அப்படியே நீள நீளமாக அழகாக இருக்கும். காய் இருக்குப்பா இல்லாதே உள்ள மாதிரி இருக்கா? பிரியாணி பிரியாணி மாதிரி இருக்கா இல்லையா? நல்லா இருக்காடியே. தின்னு பார்த்தியா ஃபஸ்ட்டு? தோத்த தின்ன பாரு. நல்லாக்கா மாமா? நல்லாக்கா ஒன்றும் கவுசு நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஏதோ நான் காசு விட்டு சொல்கிற மாதிரியே இருக்கு. நல்லா பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.